ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்டு ஃப்ரேமில் இந்த கிளிப் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்க்ரூ இருக்க இது மேலே வரும், கிளாத்துக்கு மேலே வரும். இது கிளாத்துக்கு அடியில் வரும். கிளாத்தை இது மாதிரி இந்த ஃப்ரேமுக்கு மேலே வச்சுட்டு, அடுத்தது இந்த கிளிப் இருக்கு இல்லையா, அது இங்கே வைக்கணும். இது கிளாத்துக்கு மேலே வைக்கணும். நல்லா இதை டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை இப்படி இழுக்கணும். இப்போ நான் ஃப்ரேமில் நல்லா டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிவிட்டு இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும். அப்போ தான் கிளாத்து நல்லா டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் செயின் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் செயின் போடுறதுக்காண்டி தான் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். நான் எப்படி செயின் போடுறேன்னு பாருங்கள். இப்போ ஸ்டாண்டு மேலே ஃப்ரேம் வச்சுட்டு இதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் இது A1 மம்தா பிராண்டு, இது டயாலஜி பிராண்டு. இது டயாலஜி பிராண்டு, இது A1 மம்தா பிராண்டு. இது கொஞ்சம் போடுறதுக்கு ப்ராக்டிஸ்க்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த த்ரெட்டு. டயாலஜி பிராண்டில் எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. கோல்டு, சில்வர், காப்பர், அப்புறம் இதே இதில் சின்னதாக இருக்கும். அந்த இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது. ப்ளூ, க்ரீன், ரெட்டு எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. இதில் கோல்டு, சில்வர் இருக்குது இந்த A1 மம்தா பிராண்டில். இப்போ செயின் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் ஒரு எண்டில் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி மடித்து ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடுங்க. இப்போ செயின் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் அடியில் இருக்கணும், கிளாத்துக்கு அடியில் இருக்கணும். ரைட்டு ஹேண்ட் கிளாத்துக்கு மேலே இருக்கணும். ஃபஸ்ட்டு நீடியில் உள்ளே விட்டுட்டு த்ரெட்டை மேலே எடுக்கணும். அதாவது எப்படி எடுக்கணும்னா, எப்படி இருக்கும் த்ரெட்டு, இந்த கொக்கியில் மாட்டி மேலே வரணும். பாருங்கள், இந்த கொக்கியில் மாட்டி மேலே வரும். இது அப்படியே மேலே இழுக்கணும். இழுத்துட்டு அடியில் கையை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடியில் கை டைட்டாக இருக்கணும். இப்போ நீடியில் உள்ளே விட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு அடியில் கையை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு மேலே லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி இழுக்கணும். அடியில் டைட்டாக பிடிச்சிருக்கேன், மேலே ரொட்டேட் பண்ணி அடுத்த செயின் எடுக்கிறேன். உள்ளே இறக்கிட்டு அடியில் ரொட்டேட் பண்ணுறேன். பாருங்கள், ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே ஒரே ஒரு இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணி அடுத்த செயின். இது நெட் கிளாத்துனால ஈஸியாக வருது.
இதே வந்து நம்ம சில்க் காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போடும்போது அந்த ப்ளவுஸ் கிளாத்து அந்த ப்ளவுஸோட நூல் வந்து மாட்டும். அடியில் வந்து இப்படி த்ரெட்டை சுற்றிட்டு மேலே வந்து ரொட்டேட் பண்ணி இழுத்திங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியலில் வந்து வராது. இப்படி ரொட்டேட் பண்ணி இழுத்திங்கன்னா அந்த சில்க் காட்டன் மெட்டீரியலில் உள்ள நூல்லாம் வந்து மாட்டாது. லைட்டாக ரொட்டேட் பண்ணி இழுக்கணும். குத்திட்டு ஒரே ஒரு டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி அடுத்த செயின் அடியில் கையை சுற்றிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இதை ரொட்டேட் பண்ணி மேலே இழுக்கணும். மேலே இழுத்துட்டு அடுத்த செயின் போடும்போது கையை வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமாலும் இழுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் போடுறனால கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ரொம்ப குட்டியாக போடணும். பாருங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணி மேலே லைட்டாக அப்படி டேர்ன் பண்ணி இங்கிட்டு வரும்போது கை அடியில் உள்ள கை வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸாக இருக்கனால எவ்வளோ தூரம் வேணும்னா இழுத்துக்கலாம். கீழே அடியில் வந்து நூலை வந்து இழுத்து டைட் பிடிச்சிக்கிட்டேன்னா கொஞ்சமாக தான் வரும். நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து செயின் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இப்போ நான் நீடில் வந்து மேல் நோக்கி பார்த்து போகுது. அப்போ வந்து பேக்கில் அந்த செயின் வழியால் பேக் சைடு இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு போகிறேன். பேக்கில் வந்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு போகிறேன். பேக்கில் வந்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு, அவ்வளோதான். அப்படியே பேக் சைடு வந்துட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு போகணும். அப்படியே தான் செயின் போடணும். இப்போ இந்த சைடு வந்து இப்படி சுற்றுறனால அதை வந்து நீங்கள் இப்படி சுற்றி இந்த ரைட் சைடில் வந்து இப்படி டேர்ன் பண்ணி இதை இழுத்திங்கன்னா செயின் வந்து அப்படியே பரண்டு வரும். செயின் வந்து நேரானா இது மாதிரி தான் இருக்கும் நேராக. இது வந்து மாற்றி இழுத்திங்கன்னா இது வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி இருக்கும். பார்க்க வந்து செயின் மாதிரி இருக்காது. இப்படி இழுத்து இந்த சைடு தான் டேர்ன் பண்ணணும். இப்படி டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து செயின் வந்து மாற்றி மாற்றி வரும். இப்படி தான் போடணும். இப்படி டேர்ன் பண்ணி இப்படி வரணும். சில பேர் வந்து டுலிப் நீடிலே போடுவீங்க. அதில் போடுறவங்க அதிலே போடலாம். நான் இந்த நீடியில் ப்ராக்டிஸ் பண்ணனால நான் இதிலே போட்டுட்ருக்கேன். செயின் வந்து இதுதான் பேசிக். இதை வந்து நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு தான் எல்லா ஸ்டிச்சும் வரும். அதனால் வந்து இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது என்ன போடலான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.